கோவையில் விபத்திற்குள்ளான எரிவாயு டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அருகே உள்ள வள்ளுவர் சிலை சேதமடையாமல் இருக்கும் வகையில் தற்காலிகமாக இடம் மாற்றப்பட்டு வருகிறது. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கோவை அவினாசி சாலையில் உள்ள உப்பிலிப்பாளை மேம்பாலத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதனை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தக்கூடிய பணி ஏழு மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மேம்பாலத்தின் நடுவே வைக்கப்பட்டிருந்த ரவுண்டான பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் சிலை என்பது பாதுகாப்பாக எடுத்திருக்கின்றார்கள். அந்த திருவள்ளுவர் சிலை என்பது தற்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது. பின்னர் இந்த டேங்கர் லாரி முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த திருவள்ளுவர் சிலை எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் வைக்கப்படும் என்று மாநகர காவல் ஆணையாளர் தரப்பு மற்றும் மாநகராட்சி ஆணையர் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். கேஸ் டேங்கர் லாரியை பொறுத்தவரையில் 18 டன் கொண்ட கொள்ளளவில் அந்த கேஸ் முழுவதுமாக அந்த டேங்கில் இருக்கிறது. ஏற்கனவே 1 மினிட் பேஸ் என்று சொல்லக்கூடிய எம்சீல்டு வைத்து அந்த லீக்கேஜ் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எக்ஸ்ப்ளோசிவ் மீட்டர் வாயிலாக அருகாமையில் ஏதேனும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது திருவள்ளுவர் சிலை என்பது அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் டேங்கர் லாரியை கவிழ்ந்திருக்கக்கூடியதை நேரடியாக நிமித்தக்கூடிய பணி தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. ராட்சத கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கட்டாகி இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை அந்த டேங்கர் மற்றும் டிரைவரை ஓட்டி செல்லக்கூடிய அந்த முன்பாகம் இரண்டுக்கும் இடையிலான துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய உதிரி பாகம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதுவும் வந்துவிடும். டேங்கர் லாரி நிமித்த பின்பு இந்த டேங்கர் லாரியிலிருந்து கேஸ் என்பது வேறு டேங்குக்கு மாற்றி கொண்டு செல்கிறார்களா அல்லது இது பயணிக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்பது குறித்து நிமித்த பின்பு தெரிய வரும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். 7 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த மீட்பு பணியை பொறுத்தவரையில் நேரடியாக கலெக்டர், கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் நேரடியாக களத்தில் வந்து ஆய்வு செய்து வருகின்றார்கள். தற்பொழுது டேங்கர் லாரியை வேறு இடத்திற்கு டேங்கர் லாரி நிமித்துவதற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் திருவள்ளுவர் சிலை என்பது வேறு இடத்திற்கு மாற்றப்படும் சூழலில் தற்பொழுது பெல்ட்டுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த டேங்கர் என்பது நேரடியாக நிமித்தி வைக்கப்படும். நிமித்திய பின்னர் அங்கிருந்து அந்த நிபுணர்கள் வாயிலாக கன்சல்ட் செய்யப்பட்டு அந்த வாகனம் என்பது இங்கே வேறொரு இடத்துக்கு இங்கே அந்த டேங்கர்ல இருந்து வேறொரு டேங்கருக்கு கேஸ் மாற்றலாமா அல்லது இந்த டேங்கரை பீலமேட்டுக்கு கொண்டு செல்லலாமா என்பது குறித்தெல்லாம் பின்னர் தெரியவரும். தற்போது மீட்பு பணிகள் தோய்வின்றி துரிதமாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.